திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வியுரை. இறைவன் நமது கூக்குரலுக்கு செவிசாய்க்கவும் நம்மை குணப்படுத்தவும் வேண்டுமென்று நம்பிக்கையுடன் அவரிடம் கேட்போம். தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 49 தொடங்கி 52 முடிய. இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வாழ்க்கையின் மற்றொரு முக்கியமான அடிப்படை அம்சமான அவரது குணப்படுத்தல்களில் நாம் நமது கவனத்தை செலுத்துவோம். எனவே உங்களது வாழ்வின் மிக துயரமான அல்லது பலவீனமான நேரங்களை, உங்களை நிறுத்தி வைத்த, முன்னேறி செல்லாமல் தடுத்து வைத்த நிகழ்வுகளை இயேசுவின் திரு இதயத்தின் முன் வைக்க அழைக்கின்றேன். இறைவன் நமது கூக்குரலுக்கு செவிசாய்க்கவும் நம்மை குணப்படுத்தவும் வேண்டும் என்று நம்பிக்கையுடன் அவரிடம் கேட்போம். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் இடம்பெறும் பர்த்திமேயு நாம் தொலைந்து போனவர்களாக உணர்ந்தாலும் எதிர்நோக்கை ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றார். பார்வையற்றவரும் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவருமான பர்த்திமேயுவை இயேசு எரிக்கோவில் சந்திக்கிறார். அந்த இடம் மிகவும் முக்கியமானது. எரிக்கோவிலிருந்து இயேசு எருசலேம் நோக்கி பயணிக்கையில் பர்த்திமேயுவை சந்திக்கின்றார். எருசலேம் நோக்கிய தனது பயணத்தை கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கும் நகரான எரிக்கோவிலிருந்து தொடங்குகிறார் இயேசு. பாதாள நகரமான எரிக்கோவில் கீழே விழுந்த நிலையில் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அடையாளப்படுத்துகிற ஆதாமை தனது சாவின் வழியாக மீட்க இயேசு எருசலேம் நோக்கி செல்கிறார். திமோத்தேயுவின் மகனான பர்த்திமேயு என்ற வார்த்தைகள் வழியாக அவர் இன்னாரின் மகன் என்ற ஒரு உறவின் வழியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். மேலும் வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார் என்பதன் வழியாக அவர் தனிமையில் இருந்தார் என்பதை விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. மரியாதையின் மகன், பாராட்டுதலின் மகன் என்ற பொருள்படும் பர்த்திமேயு என்ற பெயர் கொண்ட அவர் தான் இருக்கும் சூழலினால் தன் பெயரின் பொருளுக்கு நேர்மறையான அடையாளப்படுத்துகின்றார். யூத கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமான பெயரை கொண்ட பர்த்திமேயு தான் இப்படி இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறாரோ அப்படி வாழ முடியாத நிலையில் இருக்கிறார். இயேசுவின் பின்னால் நடந்து வரும் பெரிய கூட்டத்தை போலல்லாமல் பர்த்திமேயு அசையாமல் ஒரே இடத்தில் இருக்கிறார். நற்செய்தியாளர் மாற்கு பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்து இருப்பதாகவும் தான் எழுந்து நின்று தனது பயணத்தை மீண்டும் தொடங்க பிறரது உதவி தேவைப்படும் நிலையில் இருப்பதாகவும் அவரை குறித்து எடுத்துரைக்கின்றார். வெளியேறுவதற்கு வழியே இல்லாத சூழலை நாம் சந்திக்கும் போதும் உணரும் போதும் நம்மால் என்ன செய்ய முடியும்? நமக்குள் நாம் சுமந்து செல்லும் வளங்கள் நம்மில் ஒரு பகுதி என்பதை நமக்கு கற்பிக்கின்றார் மத்தேயு. பர்த்திமேயு பிச்சை எடுப்பவரான அவர் எப்படி பிறரிடம் கேட்டு பெற வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் உரக்க கத்தி தனக்கு தேவையானதை கேட்டு பெறக்கூடியவராக இருக்கிறார். உண்மையாகவே நமக்கு ஒன்று வேண்டும் என்று நாம் விரும்பினால் அதை பெற்றுக்கொள்ள நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும்.
மற்றவர்கள் நம்மை ஏளனத்திற்கு உட்படுத்தினாலும், நிந்தை அவமானத்திற்கு உட்படுத்தினாலும், நாம் செய்து கொண்டிருப்பதை செய்யக்கூடாது என்று கட்டாயப்படுத்தினாலும் நாம் மனம் தளராது இருக்க வேண்டும். உண்மையாகவே நாம் கேட்பதை அடைய வேண்டும் என்று விரும்பினால் தொடர்ந்து கூக்குரல் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். மாற்கு நற்செய்தியில் இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று பர்த்திமேயு கத்தத் தொடங்கினார் என்று வாசிக்க கேட்டோம். இவ்வரிகள் கிழக்குத்திய மரபில் ஒரு சிறப்புமிக்க செபமாக மாறியுள்ளது. எனவே நாமும் நமது செபமாக இதனை பயன்படுத்தலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் மகனே, பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று செபிப்போம். பார்வையற்றவரான பர்த்திமேயு மற்ற எல்லாரையும் விட சிறப்பான பார்வை கொண்டவராக, அதாவது இயேசுவை யாரென அடையாளம் காணக்கூடிய பார்வை பெற்றவராக இருக்கிறார். அவரது கூக்குரலை கேட்ட இயேசு நிற்கிறார். அவரை தன்னிடம் அழைத்து வரச் சொல்கிறார். இறைவன் செவிசாய்க்காத கூக்குரல்களே இல்லை. அவர் எல்லோருடைய கூக்குரல்களுக்கும் செவிசாய்க்கின்றார். அவரை நோக்கித்தான் நாம் கூக்குரல் எழுப்புகிறோம் என்பதை அறியாத போதும் கூட அவர் நம் குரல்களுக்கு செவிசாய்க்கின்றார். தன்னை நோக்கி அழைக்கும் பார்வையற்றவரை நோக்கி அவர் செல்லவில்லை, மாறாக பார்வையற்றவரை தன்னை நோக்கி வரச் சொல்கிறார் என்பது மிக வித்தியாசமாக நமக்கு தோன்றலாம். அமர்ந்திருந்து அவரை எழுந்து தன்னிடம் வர வளைப்பதன் வழியாக அவரது வாழ்க்கையை மீண்டும் எழச் செய்வதற்கான, செயல்படுத்துவதற்கான ஒரு வழியை உருவாக்குகிறார் இயேசு. அம்மனிதன் தனது சொந்த காலில் மீண்டும் எழுந்து நிற்க முடியும், தனது இறப்பின் சூழலிலிருந்து மீண்டும் எழ முடியும் என்பதை உணர்த்துகிறார் இயேசு. இதனை வெளிப்படுத்தும் விதமாக பார்த்திமேயுவும் தனது மேலுடையை எறிந்துவிட்டு இயேசுவை பின்தொடர்வதன் வாயிலாக அதனை அடையாளப்படுத்துகிறார். பிச்சை எடுப்பவருக்கு மேலாடை என்பது எல்லாமமாக பயன்படுகிறது. பாதுகாப்பாக தங்கும் இல்லமாக, ஆபத்துக்களிலிருந்து காக்கும் ஒன்றாக மேலாடை பயன்படுகிறது. பிறருடைய மேலாடையை அழகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடு. விடுதலை பயணம் நூல் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்று விடுதலை பயணம் நமக்கு வலியுறுத்துகிறது. பல நேரங்களில் நம்மை பாதுகாப்பதற்காகவும் தற்காத்து கொள்ளவும் நாம் வெளிப்படையாக பயன்படுத்தும் மேலாடைகள் போன்றவைகளே நம்மை முன்னேறி செல்லாமல் தடுக்கின்றன. இயேசுவிடம் சென்று நம்மை குணப்படுத்தி கொள்ள நம்மை நாம் அனுமதிக்க வேண்டும். பார்த்திமேயு இயேசுவின் முன் தனது பலவீனம் அனைத்தோடும் நிற்கிறார். இதுவே நாம் குணம் பெறுவதற்கான அடிப்படையாகும். இயேசு அவரிடம் கேட்கும் கேள்வி கூட வித்தியாசமாக தெரிகிறது. உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்கிறார். ஆனால் உண்மையில் நாம் நமது நோய்களிலிருந்து குணமடைய விரும்புவதை விட எதற்கும் பொறுப்பேற்காமல் அமைதியாக இருக்கவே விரும்புகிறோம். இயேசுவின் கேள்விக்கு பார்த்திமேயுவின் பதில் ஆழமானது. அவர் அனபிலேபின் என்ற வினை சொல்லை பயன்படுத்துகிறார். இதற்கு மீண்டும் பார்ப்பது என்று பொருள். ஆனால் இதை ஒருவரின் பார்வையை உயர்த்துவது என்று மொழிபெயர்க்கலாம். உண்மையில் பார்த்திமேயு மீண்டும் பார்க்க விரும்புவது மட்டுமல்லாமல் தனது மாண்பை மீண்டும் பெறவும் விரும்புகிறார். உயரே நாம் பார்க்க வேண்டுமெனில் நாம் நமது தலையை உயர்த்த வேண்டும். பார்த்திமேயுவையும் நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவது நம்பிக்கை. நாம் விடுதலை பெற இயேசு நம்மை குணப்படுத்துகிறார். அவர் பார்த்திமேயுவை தன்னை பின்தொடர் அழைக்கவில்லை, மாறாக நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று கூறி அவரை மீண்டும் தனது வழியில் பயணிக்கச் சொல்கிறார். ஆனால் மாற்கு நற்செய்தியாளர் பார்த்திமேயு மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார், இயேசுவை பின்பற்றத் தொடங்கினார் என்று கூறி இந்நிகழ்வை நிறைவு செய்கின்றார். பார்த்திமேயு சுதந்திரமான மனநிலையில் இயேசுவை பின்தொடர்வதை தேர்வு செய்கின்றார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
நமது நோய்களையும் நமது அன்புக்குரியவர்களின் நோய்களையும் இயேசுவின் முன் நம்பிக்கையுடன் கொண்டு வருவோம். தொலைந்து போனவர்களாகவும் வெளியேற வழியென்று இருப்பவர்களாகவும் வாழும் மக்களின் துயரத்தையும் அவருடன் கொண்டு வருவோம். அவர்களுக்காகவும் நாம் கூக்குரல் எழுப்புவோம். கடவுள் நம் கூக்குரலை கேட்டு நமக்காக நிற்பார். நமது கூக்குரலுக்கு அவர் செவிசாய்ப்பார் என்று உறுதியாக நம்புவோம்.